வணக்கம்ப்பா. இப்போ நம்ம 3 யூனிட்ட பத்தின ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஆல்ரெடி குடுத்துருந்தோம். இப்போ நம்ம யூனிட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிரலாம். இப்போ நம்ம பார்க்க போற யூனிட் வந்து யூனிட் நம்பர் 3 சரிங்களா? அதோடைய தலைப்பு என்னது? சர்ஃபேஸ் டெக்ஸ்சர். அப்போ சர்ஃபேஸ் டெக்ஸ்சர்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், ஒரு பொருளோட மேற்பரப்பு. இந்த இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் லேயர் இருக்கு பார்த்தீங்களா? இதில் என்னென்ன மாரி இருக்கணும்? எப்படி இருந்தால் நமக்கு ஜாப் ஆனது எஃபெக்டிவாக கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம் சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், ஹெட்டிங் பாருங்கள். சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் ஆர் சர்ஃபேஸ் ஃபினிஷ். அதாவது சர்ஃபேஸ் டெக்ஸ்சர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா? இப்போது அதைத்தான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு சர்ஃபேஸின் மீது அமைந்திருக்கும் இர்ரெகுலாரிட்டிஸ்களை சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அல்லது சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் அல்லது சர்ஃபேஸ் ஃபினிஷ் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அதாவது ஒரு சர்ஃபேஸ் மீது இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ்களை சர்ஃபேஸ் ரஃப்னஸ்ன்னு சொல்கிறோம் சரிங்களா? அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க இவங்க, திரும்ப சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் அல்லது சர்ஃபேஸ் ஃபினிஷ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சில் எடுத்துக்கோங்களேன். இந்த பென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி நேம் எழுதியிருப்பாங்க சரிங்களா? இந்த எழுதியிருக்காங்களா? இந்த இருக்குது பாருங்கள், இருக்குதா? இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கிறதால நமக்கு கொஞ்சம் மேடு பள்ளமாக ஒரு ரஃப்னஸாக கிடைக்கும். ரஃப்னஸ் கொஞ்சம் ஃபீலாக. அதே இதை கொஞ்சம் திருப்பி இந்த பிளெயினாக இருக்கிற இடத்துல இப்படி தடவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப பிளெயினாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சரிங்களா? இதுதான் சொல்கிறாங்க, ஒரு சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த இர்ரெகுலாரிட்டிஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் ரஃப்னஸ்ன்னு சொல்கிறோம். அதே தான் சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் அல்லது சர்ஃபேஸ் ஃபினிஷ்ன்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், சர்ஃபேஸ் ஃபினிஷ்னால் நமக்கு என்ன கிடைக்கிது, அதனுடைய முக்கியத்துவம் என்னது? ஒரு பொருள் நல்லா ஸ்மூத்தாக இருந்தால், அவுட்டர் சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருந்தால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிது அதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் உடைய 2 பாகங்கள் இணைந்து சுழலும் பொழுது வெப்பத்தை உருவாக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலர் ஒன்று வச்சுருக்குறோம், ஒரு பேரிங் ஒன்று வச்சுருக்குறோம். இதே மாதிரி இன்னொரு ஷாஃப்ட்டை நான் அப்படி வந்து ஜாயின் பண்ணுறேன். இதோட 2 சர்ஃபேஸுமே நல்லா ஃபினிஷ் ஆகி க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு எப்படி கிடைக்கும், அந்த பொருளானது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக ஹீட் ஆகாது. என்னாகாது, ஹீட் ஆகாது. அப்போது ஹீட் ஆனால் தானே நமக்கு தேய்மானம் வரும். அப்போது நான் அந்த ஹீட் ஆகாமல் இருக்கிறதால அந்த பொருளோட லைஃப் என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ரெண்டாவது, ஃபினிஷ்டு சர்ஃபேஸில் அதிக அளவு தேய்மானம் ஏற்படாது. அப்போ தேய்மானம்னா என்னது, நமக்கு டேமேஜ். ஒரு பொருள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கும், டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போது அந்த இடத்துல சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா பக்காவாக இருந்துச்சுன்னா அதோட டேமேஜ் ஆகக்கூடிய தேய்மானம் சொல்லக்கூடிய அந்த டேமேஜ் வந்து கம்மியாகும். ஸோ அதோட லைஃப் வந்து என்ன ஆகும், இன்னும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சர்ஃபேஸ் ஃபினிஷ் அதிகமாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் ஏற்படுவது குறையும். சரி, ரைட். இப்போ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன்னா என்னென்னு பார்க்கணும். ஃப்ரிக்ஷன்னா என்னது, உராய்வு. இப்போ இந்த மாதிரி ஒரு புக் இருக்குது சரிங்களா, நம்ம வந்து இப்படி விரலை வச்சுட்டு இப்படி நல்லா ஃபோர்ஸ் பண்ணி இப்படி அழுத்துறோம் பார்த்தீங்களா, ஒரு ஆப்போசிட் ஒரு டைரெக்ஷனில் ஒரு பிரேக் கொடுக்குறது பார்த்தீங்களா அந்த புக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம் சரிங்களா? இந்த ஃப்ரிக்ஷனை பற்றி நீங்கள் எஸ்ஓஎம்ஐ படிச்சிருப்பீங்க. அது ஒரு நகரும் பொருளுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது, இந்த ஃப்ரிக்ஷன் சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா எனக்கு இந்த பென்சில் இப்படி ரோல் ஆகி போகிறதுல எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? இப்போ இது நம்ம வந்து ஒரு மிஷின் வச்சுக்குவோம், இந்த புக்கு தான் ஒரு மிஷினு, இது வந்து ஒரு டூல்னு வச்சுக்குவோம். ரெண்டுமே ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வைங்க. இப்படி மூவ் பண்ணுறதால எனக்கு ஹீட் ஏற்படுமா, அந்த இடத்துல ஹீட் ஏற்படாது. ஸோ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும், நமக்கு ஏற்படுறது குறையும் சரிங்களா? அடுத்து, ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ்களில் உள்ள ஷார்ப் கார்னர்களை ஃபினிஷ் செய்து அகற்றிட வேண்டும். அதனால் அந்த பாகங்களில் ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பென்சிலுக்கு 2 பார்ட் இருக்குது ரைட்டா. இப்போது நான் இந்த பென்சிலோட ஃப்ரண்ட் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி நான் இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு வைங்க, இப்படி அமுத்துறேன்னு வைங்க, எனக்கு இந்த டிப் என்ன ஆகிடும், உடஞ்சிரும். ஏன், இப்படி என் கைகள் மூலியமாக நான் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை இந்த ஷார்ப் எட்ஜினால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அதனால் உடஞ்சிரும். இதே பென்சிலை நான் இப்படி திருப்பி இப்படி நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு வைங்க, இந்த எட்ஜ் எனக்கு உடையுமா, உடையாது.
இதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ்களில் உள்ள ஷார்ப் கார்னர்களை ஃபினிஷ் செய்து அகற்றிட வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிக்கலாம், நம்ம குறைச்சிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த 4 பாயிண்ட்டு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் டெக்ஸ்சர்னால் என்னன்னு சொல்லியாச்சு. ஒரு சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் இதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ் டெக்ஸ்சர்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் அது எதுக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கீழே சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் யூசேஜ்னு கூட எடுத்துக்கங்க. இந்த யூஸ் எப்படி இருக்குது, ஃபினிஷ்டு சர்ஃபேஸுடைய 2 பாகங்கள் இணைந்து சுழலும் பொழுது வெப்பத்தை உருவாக்காது. அதாவது 2 பிளைன் ஆப்ஜெக்ட்டுமே சேர்ந்து ரொட்டேட் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகாது, அந்த இடத்துல ஹீட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகாது. சரிங்களா? இப்போ அதே மாதிரியே ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அதிக அளவுக்கு என்ன இருக்காது, இந்த தேய்மானம், அந்த டேமேஜ் ஆனது இருக்காது. சர்ஃபேஸ் ஃபினிஷ் அதிகமாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் ஏற்படுவது குறையும். சரிங்களா? அதே மாதிரி ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ், ரெசிப்ரோகேட்டிங்னா என்னது, முன்னாடியும் பின்னாடி போயிட்டு வரக்கூடிய பாகங்கள், அந்த பாகங்களில் ஷார்ப் கார்னர் இருந்தால் அதை என்ன பண்ணிடணும், நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணுறப்ப அதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிக்கலாம், நம்ம குறைச்சிக்கலாம். சரி, ரைட். இப்போ இதில் யூசேஜ். இப்போ அடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க, சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருந்தால் அந்த பார்ட்டோட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கீழ்காணும் பண்புகளை பார்ட்டுகளில் அதிகரிப்பதற்கு, இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க, அதிகரிப்பதற்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் செய்வது மிகவும் அவசியம். புரியுதா? அது என்னென்ன டைப்பா, வியர் ரெசிஸ்டன்ஸ், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ், ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த், பவர் லாசஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். இந்த 4ஐயும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் செய்கிறோம். இந்த 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம டெக்னிக்கல் டேர்மில் எழுதியிருக்காங்க. வியர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது எதிர்ப்புத்தன்மை, கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய தேய்மானங்களால் ஏற்படக்கூடிய தடை, ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த் இந்த டிப்பு உடையும் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது, அந்த பொருளோட ஸ்ட்ரென்த், ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த், பவர் லாஸ் டியூ டு தி ஃப்ரிக்ஷன். ஏன்னா இப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாக, இப்போ 2 கை இருக்குது, 2 கையை நீங்கள் இப்படி உள்ள கையில் வச்சு தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும், விரல் ஹீட் ஆகிடும். சரிங்களா? அப்போது ஃப்ரிக்ஷன் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு அதில் டேமேஜ் வரும். டேமேஜ் ஆச்சுன்னா அதோட லைஃப் வந்து நமக்கு குறையும். மேலே சொன்ன 4 பாயிண்ட்டை தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இங்கே டெக்னிக்கல் டேமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ், இல்லைன்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸ்ன்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டை எழுதுனாலே போதும். புரிஞ்சுதுங்களா? சரிப்பா, இப்போ அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேசஸ். அப்போ கண்ட்ரோல்டுனால் என்னது, நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடியது. அன்கண்ட்ரோல்னால் நம்மளால் கட்டுப்படுத்தப்படாது. அப்போ பேசிக்காக ஹெட்டிங்லேயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், 2 மிஷினிங் செய்யப்பட்ட பாகங்களை இணைக்கும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம், 2 மேனுஃபேக்சர் பண்ண பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி ஜாயின் பண்ணுறப்ப அசம்பிளி அக்யூரசி ஆனது மேட்டிங் சர்ஃபேஸினுடைய சர்ஃபேஸ் ரஃப்னஸ் மதிப்பை பொறுத்து தான் அமையும். இது கொஞ்சம் புரியாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 பார்ட்டை அப்படி ஜாயின் பண்ண போகிறோம்ப்பா. இது பென்சில் ஒன்று ஷார்ப்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இதனோட இன்னொரு விரல், இந்த விரல் வந்து ஒரு ஷார்ப்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 மிஷினிங் செய்யப்பட்ட பாகங்களை இணைக்கும் பொழுது அப்படி வேறு வேறு பொருளை சேர்க்கறதுக்கு பேர் தான் என்னது, அசம்பிளின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, மேட்டிங் சர்ஃபேஸ். அது என்னது, மேட்டிங்னா என்னது, இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஒரு பொருளை, அந்த மேட்டிங் சர்ஃபேஸ் ஆனது இங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அதோட மேற்பரப்பை பொறுத்து தான் என்ன ஆகும், அமையும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஒரு அசம்பிள்டு பார்ட்டுகளில் சர்ஃபேஸ் ஃபினிஷை டிசைன் செய்வது மிக மிக முக்கியமாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வேறு வேறு பொருள் அசம்பிளி செய்கிறப்ப அந்த அசம்பிளியானது எதை பொறுத்து தான் அமையும், சர்ஃபேஸ் ரஃப்னஸை பொறுத்து தான் அமையும். ஸோ நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க, சர்ஃபேஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது பேசிக். இப்போ அடுத்து அதோட டைப்ஸ் பாருங்கள். கண்ட்ரோல்டு சர்ஃபேசஸ். கண்ட்ரோல்டுனா என்னது, நம்மளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதாவது சீரமைக்கப்பட்ட ஒரு சர்ஃபேஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கண்ட்ரோல்டு சர்ஃபேசஸ். கேஸ்டிங் அல்லது ஃபோர்ஜிங் செய்யப்பட்ட பாகங்களில்
மெஷினிங் செய்யப்பட்ட சர்ஃபேஸ்களை கண்ட்ரோல்டு சர்ஃபேசஸ் என்கிறோம். இந்த சர்ஃபேஸ்கள் பார்ட்டுகளை அசெம்பிளி செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது. அதாவது கேஸ்டிங்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருளோட மாதிரி வடிவம் மெழுகுவர்த்தி செய்கிறத பார்த்துருக்கீங்களே, அது எப்படி செய்வாங்க? ஆல்ரெடி மெழுகை வந்து உருக்கி நல்லா லிக்விடாக வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு அச்சில் உள்ளே ஊற்றுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து குளிர் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த மெழுகுனது அந்த அச்சு வடிவத்தில் அப்படியே கிடைக்கும். அந்த மெழுகை அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்த முடியுமா? முடியாது. அங்கங்கே சில பிசுறுகள்லாம் இருக்கும், சரிங்களா? அப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த பிசுரெல்லாம் சைடில் இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு ப்ளைனாக அந்த மெழுகை மட்டும்தான் டப்பாவில் போட்டு அடைச்சி வைப்பாங்க. அப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு சர்ஃபேசஸ் அப்படின்னா என்னது, அந்த மெழுகுவர்த்தியை ஊற்றி அச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கேஸ்டிங் அல்லது ஃபோர்ஜிங், இந்த மாதிரி வரக்கூடிய பாகங்களை நம்ம கொஞ்சம் ரீஒர்க் பண்ணுறோம். அதாவது சர்ஃபேஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக வர மாதிரி ரீஒர்க் பண்ணி பயன்படுத்துகிறோம். அப்படி ரீஒர்க் பண்ணால் அதோட என்ன கிடைக்கும், சர்ஃபேஸ் ஆனது நல்ல ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அந்த மாதிரி ஃபோர்ஜிங் அல்லது கேஸ்டிங்கிலேருந்து செய்யக்கூடிய மிஷினிங் செய்யப்பட்ட சர்ஃபேஸ்களை கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ் என்கிறோம். அப்போ அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ்னால் என்னது, அப்படி இந்த கேஸ்டிங் ஃபோர்ஜிங்கிலேருந்து டைரெக்டாக நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த பிசுரோடு இருக்கக்கூடிய ஏரியா தான் என்னென்னு சொல்கிறாங்க, அந்த சர்ஃபேஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் அல்லது ஃபோர்ஜிங் செய்யப்பட்ட பாகங்களில் மெஷினிங் செய்யப்படாத சர்ஃபேஸ்களை அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ் என்கிறோம். அப்போது இந்த கொஸ்டினை பொறுத்தளவு உங்களுக்கு 2 தான். மெஷினிங் செய்யப்பட்ட சர்ஃபேஸ்களை கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ்னும், மெஷினிங் செய்யப்படாத சர்ஃபேஸ்களை அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ் என்று அழைக்கும். அப்போ இந்த 2 லைன் அண்டர்லைன் பண்ண மாதிரி நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே இந்த ஹெட்டிங் ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா மீதி இருக்கிற எல்லாமே ஒன்று தான். கேஸ்டிங் அல்லது ஃபோர்ஜிங் செய்யப்பட்ட பாகங்களே, கேஸ்டிங் அல்லது ஃபோர்ஜிங் செய்யப்பட்ட பாகங்களே, மீதி எல்லாமே ஒன்று தான். அந்த ஸ்டோரி மெயின் என்னது, கண்டென்ட்டு. கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ்னால் என்னது, கேஸ்டிங் அல்லது ஃபோர்ஜிங்லேருந்து செய்யப்பட்ட பொருளில் மெஷினிங் செஞ்சுருந்தோம்னா அது என்னது, கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ். மெஷினிங் செய்யலைன்னா அது அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ். புரிஞ்சுதுங்களா? சரிப்பா, இப்போ நம்ம இந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்குறோம். என்னென்ன பார்த்துருக்குறோம் திரும்பவும் சொல்கிறேன், நினச்சிக்கங்க. சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்தாச்சு, அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாச்சு. ப்ளஸ் கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ் என்றால் என்ன, அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ் என்றால் என்ன, சரிங்களா? அப்போது அந்த 2 தலைப்பை பார்த்தாச்சு. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி கண்ட்ரோல்டு சர்ஃபேசஸ் அண்ட் அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி நீங்கள் நீட்டாக எழுதுனாலே போதுமானது, சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டெஃபனிஷன்ஸ்னால் என்னப்பா உங்களுக்கே தெரியும், விளக்கம், சரிங்களா? ரஃப்னஸுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். என்னென்னு, ஒரு ஆள் மேற்புறத்துலேருந்து ஸ்மூத்தாக இருந்ததுன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே அந்த பொருளோட மேற்பரப்பு சொரன்னு இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? அதே தான் இங்கேயும் பாருங்கள், அதை எப்படி டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரஃப்னஸ் ஒரு பொருளின் மீது கட்டிங் டூல்களால் உருவாக்கப்படும் கண்களுக்கு தெரியாத ஒழுங்கற்ற அமைப்பினை சர்ஃபேஸ் ஃபினிஷ் அல்லது சர்ஃபேஸ் ரஃப்னஸ் என்கிறோம். ரஃப்னஸ்னால் என்னென்னு புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சிலே எடுத்துக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணியிருப்போம், சரிங்களா? அப்படி ஷார்ப் பண்ணுறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இந்த இடத்துல சொரன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நமக்கு ப்ளைனாக இருக்குல்லப்பா, இதை நம்ம இப்போ ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷார்ப் பண்ண ஏரியாவில் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும், எல்லா இடத்துலையும் ஈவனாக சாஃப்டாலாம் இருக்காது. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன கிடைக்கும், கொஞ்சம் ஹார்டாகவோ இல்லை மேடு பள்ளமாகவோ கிடைக்கும். ஏன்னா நம்ம ஷார்ப் பண்ணுறப்போ இப்படி கட் பண்ணியிருப்போம். திரும்ப அகைன் ஷார்ப் பண்ணுறப்போ எக்ஸாக்ட் அந்த பாயிண்ட்லேருந்து ஷார்ப் பண்ண மாட்டோம். ஸோ அந்த சின்ன மேடு பள்ளங்கள், இந்த வேறுபாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க அங்கே, சர்ஃபேஸ் ரஃப்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளின் மீது கட்டிங் டூல்களால் உருவாக்கப்படும் கண்களுக்கு தெரியாத ஒழுங்கற்ற அமைப்பினை சர்ஃபேஸ் ஃபினிஷ் அல்லது சர்ஃபேஸ் ரஃப்னஸ் என்று அழைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம பென்சில் வச்சுக்கோங்க. இது பென்சிலோட ஷார்ப் பண்ண பகுதி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அந்த ட்ராயிங்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, அங்கங்கே சின்ன பிசுறுபாடு இருக்கா, காட்டியிருக்காமா, இருக்காப்பா, இந்த டாட்டாக கொடுத்துருக்குறாங்களா, இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ரஃப் சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பொருள் சொரப்பாக இருக்கணும்ப்பா,
சரிங்களா? அது எதை வச்சு நம்ம மிஷின் பண்ணுறோம்? கட்டிங் டூல். இந்த இடத்துல ஷார்ப்னர்னு வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த கட்டிங் டூலை வச்சு நம்ம ஷார்ப் பண்ணும்பொழுது அதோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பான பகுதிகளை தான் என்னன்னு சொல்கிறாங்க? சர்ஃபேஸ் ரஃப்னஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வேவினஸ். ரைட்டா? வேவினஸ்னு அப்படின்னு என்னென்னா, ஒரு பொருளின் மீது நீல வடிவில் அமைந்துள்ள அதிக அலை போன்ற ஒழுங்கற்ற அமைப்பு வேவினஸ் எனப்படும். இந்த ரெண்டு டிராயிங்குமே சேம் தான். வேவினஸ்னால் எப்படி, வேவி சர்ஃபேஸ்னால் எப்படி இருக்குது, நமக்கு ரஃப் சர்ஃபேஸ்னால் எப்படி இருக்குது. ரஃப் சர்ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்? கட்டிங் டூலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப மைனூட்டாக இருக்கும். இப்போ நம்ம பென்சில் இப்படி பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியாது, நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இப்படி டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சொரன்னு லைட்டாக ஃபீல் ஆகுதா? இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க? ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல வேவினஸ்னால் என்னென்னா, வேவ்னா என்னது? WAVE, வேவ், அலை மாதிரி இருக்கக்கூடியது. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளின் மீது நீல வடிவில் அதிக அலை போன்று ஒழுங்கற்ற அமைப்பு இருந்தால், இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அலையாகும், இதைத்தான் என்ன அமைப்புன்னு சொல்கிறாங்க? வேவினஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா லேனா என்னென்னா, ஒரு கட்டிங் டூலால் மெஷினிங் செய்யும் பொழுது, ஒரு கட்டிங் டூல், அதாவது பென்சிலே எடுத்துக்கும், இந்த பென்சிலை நான் பிளேடை வச்சு ஷார்ப் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணலாம். அது நம்ம யூஸ் பண்ணுற டூலை பொறுத்தது. ஒரு கட்டிங் டூலால் மெஷினிங் செய்யும் பொழுது பொருளின் மீது அமைக்கப்படும் பேட்டர்னை லே என்கிறோம். அப்போ இதைத்தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். மெஷினிங் செய்யும் பொழுது பொருளின் மீது அமைக்கப்படும் பேட்டர்ன். புரியுதுங்களா? ஏன் இந்த லைனில் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன்னா, நீங்கள் இங்கே முன்னாடியும் பின்னாடியும் பெருசாக கதையாக எழுதுறது இதே கொஸ்டின் நீங்கள் இவ்வளோ பெருசாக கூட எழுதலாம். நாம் ஒரு கட்டிங் டூலை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதன் கட்டிங் செய்யக்கூடிய பொருளினை எடுத்துக்கொள்ள வேண்டும், இவ் ரெண்டு பொருள்களையும் மெஷினிங் செய்யும் பொழுது எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னவாக இருக்கணும்? பொருளின் மீது அமைக்கப்படும் பேட்டர்ன். சரிங்களா? இப்போ அதை நான் பிளேடில் ஷார்ப் பண்ணுறேன்னு வைங்க, இதை பொருளை நான் எப்படி பிடிச்சிருக்கணும்? நான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னா என்னோடய ரைட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிக்கணும். எத்தான்னு சொல்லியிருக்காங்க? பேட்டர்ன் வச்சுக்கோங்க. இதே ஷார்ப்னர்னா நான் என்ன பண்ணிடுவேன்? அந்த ஹோலுக்குள்ளே நான் பென்சிலை இன்சர்ட் பண்ணி என்ன பண்ண ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு பொருளின் மீது அமைக்கப்படும் பேட்டர்னை தான் என்னன்னு சொல்கிறோம்? லேன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போது இப்போ இந்த லேவை வந்து நம்ம எப்படி வந்து டயக்ராத்தில் மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபிளர் காலம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? சிம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் கிராஸ். ரைட்டா? அப்போது இந்த ஈக்குவல்ட்டுனா என்னது? பேரலல் டு தி பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வியூ விச் இஸ் த சிம்பிள் இஸ் யூஸ்டு. அதாவது இந்த தளத்திற்கு பேரலாக நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணோம்னா என்ன மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணலாம்? ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். நான் கொடுத்துருக்காங்களா? டைரக்ஷன் ஆஃப் லே இப்படி இருக்குன்னா பிளேனுக்கு பேரலாக போகுது. இது பெர்பெண்டிகுலர் ஆஃப் த பிளேன் அப்படின்னா என்னது? தளத்திற்கு செங்குத்தாக செயல்படுது. இந்த ஏரோ மார்க் வித்தியாசமாக வரைஞ்சிருக்கிற பாருங்க. இந்த ஏரோ மார்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஏரோ மார்க்கா, இது வந்து பிளேன்னு வச்சுக்கோங்க. தளத்திற்கு இணையாக போச்சுன்னா அது பேரலல், ஸோ ஈக்குவல் டு. தளத்திற்கு செங்குத்தாக போச்சுன்னா அது என்னது? பெர்பெண்டிகுலர். தளத்திற்கு குறுக்கால மறுக்கால கிராஸ்டு அந்த மாதிரி போச்சுன்னா இந்த கிராஸ் சிம்பிள். சரிங்களா? அதே மாதிரியே மல்டி டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லையும் போயிட்டு இருந்ததுன்னா நம்ம சிம்பிள் எப்படி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதோட எக்ஸாம்பிள் இந்த இருக்குது. அப்ராக்சிமேட்லி சர்க்குலர் ரிலேட்டட்னா, அப்ராக்சிமேட்டாக இருக்கட்டும்னா இந்த மாதிரி ரோலர் வச்சுக்கிட்டு மேலே இந்த மாதிரி சீனோடு நம்ம சிம்பிள் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? அடுத்து ரேடியல் ரிலேட்டிவ் அப்படின்னா இதே தான். இந்த உள்ள இன்னர் சர்க்கிளுக்கு பதிலாக இந்த தாமரைப்பூ மாதிரி வரைஞ்சி இந்த சிம்பிள் வரைஞ்சிட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும் உங்களுக்கு? ரேடியல் ரிலேட்டிவ் கிடச்சிரும். சரிங்களா? சரிப்பா. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ், கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ், அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்துருக்குறோம். டெஃபனிஷன்ஸ் ஆஃப் ரஃப்னஸ், வேவினஸ் அண்ட் லே. ஏன் அதை திரும்ப சொல்கிறேன்னா, இது வந்து நமக்கு முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி டெஃபனிஷன் அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளைன் தி லே அண்ட் இட்ஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுகிறோம்? கட்டிங் டூலில் மெஷினிங் செய்யும் பொழுது அந்த பொருள் மீது அமைக்கப்படும் பேட்டர்னை தான் என்னன்னு சொல்கிறோம்? லேன்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை வந்து BIS குறியீடுகள் அப்படின்னா என்னது? நீங்கள் நிறைய விளம்பரங்களில் பார்த்துருப்பீங்க. BIS ஹால்மார்க் தங்க நகைகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ BISங்கிறது என்னது? ஒரு ஸ்டாண்டர்டான கோடு, நம்ம இந்தியன். சரிங்களா? அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் அது. ஸோ அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஈக்குவல்னால் என்னது?
நீங்கள் இந்த டிராயிங்கெல்லாம் விட்டுருங்க. ஈக்குவல்னால் எப்படி இருக்கணும், பிளானுக்கு அதாவது இந்த தளத்திற்கு இணையாக போச்சுன்னா ஈக்குவல், அந்த தளத்திற்கு செங்குத்தாக போச்சுன்னா பெர்பெண்டிகுலர், அந்த தளத்துக்கு குறுக்காலை முறுக்காலையும் போச்சுன்னா அது என்னது, கிராஸ். இந்த 3 சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மல்டினா என்னது, எல்லா டைரெக்ஷன்லேயும் போகும். சீனா என்னது, அப்ராக்சிமேட்லி கண்டினியூஸாக இல்லாமல் அப்ராக்சிமேட்டாக இருக்கிறதுக்கு இந்த ட்ராயிங்கு. ரேடியல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தாமரைப்பூ வரைஞ்சி ஒரு ட்ராயிங். சரிங்களா? சரிப்பா, இதோட நமக்கு 3rd யூனிட்டோட ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? அதாவது திரும்பவும் ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். 3rd யூனிட்னா என்னது, சர்ஃபேஸ் டெக்ஸ்சர். அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம். சர்ஃபேஸ் டெக்ஸ்சர்னால் என்னது, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், ப்ளஸ் நம்ம கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேஸஸ்னால் என்னென்னு பார்த்துருக்குறோம். அது போக டெஃபனிஷன்ஸ் பார்த்துருக்குறோம். என்னென்ன டெஃபனிஷன்ஸ் பார்த்துருக்குறோம், ரஃப்னஸ்னால் என்னென்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி வேவினஸ்னால் என்னென்னு பார்த்துருக்குறோம். லேனா என்னென்னு பார்த்துருக்குறோம். பட் ஆனால் இந்த லேல மட்டும் அடிஷ்னலாக இந்த BIS நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள்ஸையும் இப்போ நம்ம பார்த்து முடிச்சுருக்குறோம். சரிங்களா? இனி வர்ற கிளாஸில் என்ன பார்க்குறோம்னா, இந்த சர்ஃபேஸ் வேல்யூக்கு நம்ம என்ன கிரேடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டேபிளர் கலர் இருக்குது. இது போக நம்ம டிராயிங் கொடுக்கக்கூடிய டிராயிங்கில் எப்படியெல்லாம் இந்த சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம எப்படி எடுத்து எழுதுறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த டேபிளேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.